ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்மார்ட் குக்கிங் வித் ரம்யா. ஒரு கப் கோதுமை மாவில் 5 நிமிஷம் தாங்க வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக அப்போ ரெடி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணும்போதே உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். அளவுகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க. எல்லா மெஷர்மெண்ட்டும் ஒரே கப்பில் அளந்துக்குங்க. அரை கப் அளவு அரிசி மாவு இது தனியாக இருக்கட்டும். இதில் 3/4 கப் அளவு வெல்லம் சேர்த்துருக்கேன். 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்து வெல்லத்தை நல்லா கொதிக்க விட்டு கரைய விட்டால் போதுங்க. உங்களுக்கு நல்லா குழந்தைங்க சாப்பிட்ற அளவு தித்திப்பாக இனிப்பு வேணும்னா 1 கப்பு வெல்லம் சேர்த்துக்குங்க. இந்த அளவு 3/4 கப்பு சேர்க்கும்போது நல்லா மீடியமான இனிப்பில் ஒரு 2 அப்போ 4 அப்போ சேர்த்து சாப்பிட்ற அளவு இருக்கும். மீடியமான இனிப்பில் இருக்குங்க. நல்லா வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் சூடோடு இருக்கும்போதே இந்த மாவில் வடிகட்டிக்கிங்க. வெல்லத்தில் அதிகமாக தூசு இல்லை பாருங்கள். இந்த தண்ணியையும் சேர்த்துட்டு பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக வெதுன்னு தண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் ஸ்டார்டிங்லேயே நிறைய தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா அப்புறம் உங்களுக்கு அப்போ தண்ணி எண்ணெய் நிறையா குடிக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை பதம்னு பார்த்தீங்க அப்படின்னா பஜ்ஜி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னா முள்ளுக்குள்ளே வேகாமல் இருக்கும். ரொம்ப தண்ணியாட்டு இருந்துச்சு அப்படின்னா எண்ணெய் நிறையா குடிக்கும். பஜ்ஜி மாவு பதத்துக்கு கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்குங்க. ஒரு 2 மீடியம் சைஸ் ஏலக்காயை நல்லா தட்டிட்டு இதில் சேர்த்துக்குங்க. 1/4 ஸ்பூன் அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்குங்க. நல்லா இனிப்பு தூக்கி கொடுக்கறதுக்காக. 1/4 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக பேக்கிங் சோடா அல்லது ஆப்ப சோடா எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்க வேண்டாம். சேர்த்துட்டு இந்த பேக்கிங் சோடா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்குங்க. ஒரு இடத்துல மட்டும் கட்டியாக நின்றும். அதனால் என்ன தான் கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் வீட்டில் செய்கிற மன திருப்தி, அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு அவ்வளோ தூரம் கடையில் வாங்கி சாப்பிட்றதுல கிடைக்காது. நம்ம குழந்தைகளுக்கு நம்ம கையால் வீட்டில் செஞ்சு தர்றது தாங்க எதுவுமே ஆரோக்கியம். இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபியும் கூட. எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கணும். ரொம்ப சூடாக இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு வெளியெல்லாம் வெந்துருக்குள்ளே மாவாட்டம் இருக்கும். அதனால் எண்ணெய் மிதமான சூட்டில் வந்ததுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேம் அல்லது சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இதை ஊற்றி எடுக்கணும். ஒரு கரண்டியில் மாவு எடுத்துக்குங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி நடுவில் ஊற்றிக்குங்க. கைவிடாமல் பொறுமையாக ஊற்றுங்க. டக்குன்னு ஒரே இதாக ஊற்றிட வேண்டாம். பொறுமையாக ஊற்றும்போது அந்த ஷேப் நமக்கு கிடைக்கும். வீடியோவில் காமிக்கிற மாதிரி கைவிடாமல் கண்டினியூஸாக பொறுமையாக ஊற்றுங்க. சூடான எண்ணெயை அந்த அப்பத்து மேலே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றி விடும்போது மேலேயும் நமக்கு நல்லா புஃப்னு நல்லா உப்பி வரும். வீடியோவில் காமிக்கிற மாதிரியே கரெக்டாக செஞ்சுக்குங்க. இது நம்ம ஒரு அப்பமாக தான் சுட்டு எடுக்க முடியுங்க. இப்போ ஒரு அப்பம் ஓரளவு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு அப்பம் ஊற்றணும் அப்படின்னா அந்த மாவோட இதுவும் சேர்ந்து போய் ஒட்டிக்கும். அதனால் நம்ம ஒன்றா ஊற்றி எடுக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற அளவு அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் ஒரு வேளை அதிகமாக குடிக்குது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் லைட்டாக டிஷ்யூ பேப்பர் வச்சு அமுத்தி எடுத்துக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா கிச்சனில் போய் 5 நிமிஷத்தில் இந்த மாதிரி அப்போ ரெடி பண்ணிடலாம். வீட்டில் இருக்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து அசத்திடுங்க. என் பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்கள் வீட்டு குட்டீஸுக்கும் செஞ்சு கொடுத்துருங்க. இந்த அப்பம் ஊற்றுற பக்குவமும் முக்கியம். மாவு கலக்கிறது கன்சிஸ்டன்சியும் முக்கியம். இதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்குங்க. வீடியோவில் காமிக்கிற மாதிரி கொஞ்சம் தூக்குன மாதிரி பொறுமையாக ஊற்றணும். ஒரே இதை டக்குன்னு ஊற்றிட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாக ஒரு பெருசாக ரவுண்டு மாதிரி படர்ந்த மாதிரி போயிடும். நமக்கு அந்த ரவுண்ட் ஷேப்பில் அழகாக கிடைக்காது. அதனால் இந்த மாதிரி நிதானமாக ஊற்றுங்க. ஊற்றுனதுக்கப்புறம் எண்ணெயை லைட்டாக மேலே சூடான எண்ணெயை தெளித்து விடுங்க. நம்ம சேனலில் ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் எல்லாம் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். விசிட் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனிமேல் நம்ம வீட்டு குழந்தைங்க அப்போ கேட்டாங்கன்னா 5 நிமிஷத்தில் நம்ம ஈஸியாக ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டில் செய்கிறது லாபமும் அதிகமாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். உள்ளுக்குள்ளே பாருங்கள் எந்தளவு லேயராக சாஃப்டாக இந்த அப்போ வந்திருக்குன்னு நீங்களே ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை சேனல். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய். தேங்க்யூ.